ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆயுத பூஜைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துக்கிற கிஃப்ட்டுகள் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்காரர் வேலை செய்கிற ஆஃபீஸ்லேருந்து அவர் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்காங்கன்றதை. இந்த பாக்ஸுக்குள்ளே லஞ்ச் பேக் கொடுத்துருக்காங்க. லஞ்ச் பேக் இருக்குது. இந்த லஞ்ச் பேக் நம்ம எடுத்துப்போம். பேக்குக்குள்ளே என்ன இருக்குதுன்றதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த பாக்ஸுக்குள்ளே காட்டியிருக்காங்க படம். இந்த படத்தில் இருக்கிற மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேக் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குங்களா? நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பேக்கை. இப்போ நம்ம பேக்கை ஓப்பன் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜிப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா இருக்குங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு குட்டி டப்பா கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஏதாச்சும் துவையல், ஊறுகாய் ஏதாச்சும் நம்ம வச்சு இதில் எடுத்து கொண்டு போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த டப்பா எடுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தனி பாட்டில் நல்லா இருக்குங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நைஸ். அடுத்த ஒரு பாட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொரியல் நம்ம ஏதாச்சும் வச்சு கொண்டு போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே ஸ்டீல், மேலே பிளாஸ்டிக் மெட்டல். நல்லா இருக்குது. நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த டப்பா பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்கள், இது குழம்பு கொண்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குங்களா? ஸ்டீல் தான் உள்ளே நல்லா கண்ணாடி போல் உள்ள பழுது, மேலே கண்ணாடி பிளாக்ல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டப்பா எடுத்து பார்க்கலாம் வாங்க. அடுத்த இன்னொரு டப்பா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரைஸ் வச்சு நம்ம கொண்டு போனால் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குங்களா? நல்லா பிளாக்கு, உள்ள ஸ்டீல் ஹாட் பாக்ஸ் மாதிரி. சாப்பாடு நம்ம அப்படியே வச்சு எடுத்துகிட்டு போனாக்கா சூடாகவே இருக்கும். நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது இது உள்ள ஸ்பூன் இருக்குது. ஸ்டீல் ஸ்பூன் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபோர்க்கு ஸ்பூன், ஒன்று ரைஸ் அள்ளி சாப்பிட்ற ஸ்பூன் ரெண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிஃப்ட் பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெரிய டப்பா ரைஸ் வைக்கிறது, குழம்பு வைக்கிறது, இன்னொன்று பொரியல் வைக்கிறது, இன்னொன்று நம்ம ஏதாச்சும் தொகையில் ஏதாச்சும் ஒரு குட்டியில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீட்டு வாட்டத்தில் இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 4 டப்பா மொத்தத்தில் அந்த பேக்குக்குள்ளே நம்ம அழகாக வச்சு தண்ணி பாட்டிலோட சேர்த்து வச்சுட்டு போகிறாப்புல ஒரு பேக்கை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? கவரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் 4 கிலோ ஸ்வீட் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஸ்வீட் பாருங்கள். இது ஓப்பன் பண்ணுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல எடுத்துக்கோங்க, நீங்களே சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குங்களா? இது மைசூர் பாக்கா இல்லை பால்கோவா? பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு இது பால்கோவா டேஸ்ட் வந்துச்சு. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்ன பார்க்கலாங்களா? டப்பா மூடி வச்சாச்சு. அடுத்தது மிக்சர் பாக்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிக்சர் ஒரு 4 கிலோவுக்கு இருக்கும். நல்ல பிராண்டட் மிக்சரை தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாங்களா? பொரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பொரி பாக்கெட் ஒன்று, அவல் பாக்கெட் ஒன்று, உடச்சிக்கலை பாக்கெட் ஒன்று, நெக்ஸ்ட்டு வெல்லம், நாட்டு சக்கரை வெல்லம், நாட்டு சர்க்கரை ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூட மாதுளம்பழம் ஒன்று, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் நமக்கு வச்சு கொடுத்து அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க அனைத்து உறவுகளும் ஆயுத பூஜைக்கு அவங்கவுங்க ஆஃபீஸில் கொடுத்துருப்பாங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சென்ட்டு வேலை பார்க்குறதுலேயே சீனியர் சார் கொடுத்துருக்காங்க. சென்ட்டாக இது ஃபாரின் சென்ட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. இதுவும் நமக்கு கிஃப்டாக வந்தது தான். சரிங்களா ஃப்ரெண்ட்? பாருங்கள், இதுதான் சென்ட்டு பாட்டில். ஃபாரின் சாருக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா இருக்குங்களா? பாருங்கள், பேர் என்ன பேருன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சென்ட்டு பாட்டில் பாருங்கள், திட்டமாக இருக்குது. நல்ல ஃபாரின் சென்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸில் கொடுத்த பொருள் ஆயுத பூஜைக்கு கிஃப்ட்டு. நெக்ஸ்ட்டு
எங்கள் பொண்ணும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டுக்காரோட எங்கள் பொண்ணும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கிஃப்ட்டுன்றது பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த பாக்ஸுக்குள்ளே தான் அந்த கிஃப்ட் இருக்குது. என்ன இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மேலே கவர் கொடுத்து உள்ளே அட்டை பாக்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே அந்த கிஃப்ட் வச்சுருக்காங்க. கவர் எடுத்தாச்சு. நம்ம இப்போது பாக்ஸுக்குள்ளே இருந்தோம். நம்ம இந்த கிஃப்ட்டையும் எடுத்தாச்சு. என்ன இருக்குது பாருங்கள், பேகு நல்லா இருக்குங்களா? இந்த பேகு எங்கள் வீட்டுக்கார் வாங்கின அந்த பேக் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த பேக் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஜிப் ஓப்பன் பண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேகு ஓப்பன் பண்ணுறோம். பேகு 2 பக்கமும் ஜிப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு ஜிப்பு தான் வச்சுருக்காங்க. ஒரு சைடில் தான் நம்ம ஜிப்பு ஓப்பன் பண்ணி கொண்டு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாடல் இந்த பேகு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஒரு டப்பா இருக்குது, அதை நம்ம எடுத்துருக்கோம். இது பொரியல் வைக்கிற டப்பா தான் போல இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுவும் பொரியல் வைக்கிற டப்பா மாதிரி தான் இருக்குது. ஏதாச்சும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது குழம்பு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அடுத்தது ஒரு சாதா ரைஸ் வைக்கிற டப்பா ஒன்று பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் இதில் 4 டப்பா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பூன் நல்ல மெட்டலில் பிளாஸ்டிக் ஸ்பூன் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபோர்க்கு ஸ்பூன், ஒன்று ரைஸ் அடி சாப்பிட்ற ஸ்பூன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குங்களா? பேகு நல்லாயிருக்கு. பேகுக்குள்ளே இருக்கிற பாக்ஸும் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டீல் பாக்ஸு, மேலே பிளாஸ்டிக் மூடி. இது அனைத்தும் இந்த பேகுக்குள்ளே இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே நல்லா அழகாக இருக்குது. அடுத்தது அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாங்களா? பாக்ஸோடு சேர்த்து ஒரு பொரி பாக்கெட்டு, அதே மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட்டு, மிக்சர் பாக்கெட்டு ஒன்று, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பொரிக்கடலை பாக்கெட், உடச்சி கடலை, அதெல்லாம் 2 பேரும் ஒரே இடத்துல தானே வேலை பார்க்குறாங்க. அதனால் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இந்த பொரிக்கடலாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் வாங்க. இது கொல்லுக்கு போயிருந்தோம். கொல்லுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கொல்லுக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த வீட்டில் கொடுத்தாங்க ஒரு பாட்டிலு, சாக்லேட்டு, வெத்தலைப்பாக்கு, பழம். அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் பாட்டில் நம்ம ஜூஸ் ஊற்றி வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் ஜூஸ் போட்டு நம்ம பாட்டிலோட அப்படியே ஜூஸு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வேணுன்றப்ப நம்ம குடிச்சிக்கலாம். நல்ல மெட்டல் தான் இது, நல்ல கனமான பாட்டில். இது கண்ணாடி பாட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குங்களா? அழகாக இருக்குங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நமக்கு கிஃப்டாக வந்த பொருள் தான். இந்த ஆயுத பூஜைக்கு கொல்லு அப்போ நல்லா இருக்குங்களா? ஃப்ரிட்ஜில் போட்டு நம்ம வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம வெளில தண்ணி கொண்டுல நம்ம வெளியெலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அது கண்ணாடிங்கள எப்போனாலும் கை தவறி விழுந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வீட்டில் தான் வச்சு நம்ம இதை நம்ம இது பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னொருத்தவங்க வீட்டில் கொல்லு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த கிஃப்ட்டு தான் இந்த பேக் அந்த பேகுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேகுக்குள்ளே ஒரு பவுல் இருக்குது. பவுலுக்குள்ளே ஒரு ஜாக்கெட் பிட்டு இருக்குது. ஜாக்கெட் பிட்டு அந்த பேக்கும் நமக்கு அதில் தான் வச்சு நம்ம கொடுத்தாங்க. பேகு பாருங்கள், நல்லா இருக்குங்களா? அந்த பேகுக்குள்ளே வச்சு இதான அனைத்தும் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சீப்பு, ஒரு கண்ணாடி, ப்ளவுஸ் பாருங்கள், மயில் கலர் ப்ளவுஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சீப்பு, ஒரு கண்ணாடி, வெத்தலைப்பாக்கு, பழம், பூலாம் வச்சு நமக்கு கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொல்லு வீட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. அதோட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ், சுண்டல், கடலை கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இது அனைத்தையுமே நமக்கு இந்த கொல்லுக்கு ஆயுத பூஜை கிஃப்ட்டை நமக்கு வந்த பொருள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு யாராச்சும் கொடுத்தாங்கன்னா கிஃப்டாக இவ்வளோ பொருள் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நமக்கு இந்த கொல்லுக்கு ஆயுத பூஜைக்கு வந்த கிஃப்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்மளும் யாருக்காச்சும் கொடுத்தா அவங்களும் இதே மாதிரி ஹாப்பியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் முடிஞ்சதை நம்மளும் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா? நம்ம வாங்குறதுல இருக்கிற சந்தோஷத்தில் மற்றவங்க கொடுக்குறதுல தான் நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் கொல்லு வச்சு யாருக்காச்சும் கொடுத்துருந்தீங்கனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி யாராச்சும் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆஃபீஸ் போயிட்டு வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் யாராச்சும் கொடுத்துருந்தாங்க நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நாங்களும் வாங்கியிருக்கோம், எங்களுக்கும் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு நீங்களும் என்னுடைய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 400 வீடியோஸ் நம்ம போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு சேனல் ஆரம்பித்து இப்போ தான் நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டு வரோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஆயுத பூஜை வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கொண்டாடுங்க உங்கள் வீட்டில் ஹாப்பியாக. நாங்களும் எங்கள் வீட்டில் ஹாப்பியாக கொண்டாடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.